இத்தனை வருஷத்தில் நானும் எங்கள் அக்காவும் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது. அதுவும் சென்னையை விட்டுலாம் வந்து சான்ஸே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக போனது. அக்கா வந்து பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருந்தா. ட்ரெயின் செட் ஆகாது, ஸோ பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் வீட்டில் ஒரு பிரியாவிடை கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் கோயம்பேடு கிளம்பி போயிட்டோம். பஸ்ஸில் ஏறிட்டு ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட் ட்ராவலிங்கிறதுனால வெளியில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே சப்பாத்தியும் குருமாவும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக இந்த ட்ரிப் வந்து போக வேண்டியதாக இருந்தது. அங்கே போனதும் எங்கேயும் போக முடியாது, எதுவும் சுற்றி பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ கிடைக்கிற 1 hour 2 hours அட்லீஸ்ட் நம்ம வந்து நமக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். மார்னிங் ஒரு 9 o'clock தான் ரீச் ஆனோம். இது எந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே இருக்கும்போதே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூம். ஸோ அங்கே போய் செக்இன் பண்ணிட்டு நைட் சாப்பிட்டது தான். காலையில் சாப்பிடவே இல்லை, லேட்டாக போனதுனால காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹோட்டலில். அங்கே எதுவுமே தெரியாது, யாரையுமே தெரியாது. ஸோ டக்குன்னு ரெடி ஆகிட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நாங்கள் மட்டும் ஒரு சிஸ்டர்ஸ் ட்ரிப் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. பாய் மீமூஸ்.